ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற மாதிரி அவ்வளோ சுவையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. முக்கியமாக பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக இதை வீட்டில் பண்ண முடியும். இந்த தீபாவளிக்கு வீட்டில் இந்த நெய் மைசூர் பாக்கை செஞ்சு அசத்துங்க. எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க, கடையில் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்துட்டோன்னா இதோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் மைசூர் பாக்கோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். அதனால் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேம் ரேஷியோவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. கடலை மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கட்டிகள் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் உடைக்கிறதுக்காக நம்ம இது போல் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக ஜலிச்சதுக்கப்புறமா இதை வேறொரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம உருக்கின நெய் சேர்க்கணும். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லேசாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். ஜஸ்ட் அதை உருகுனா போதும். ஏன்னா இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக நெய்யை உருக வைக்கிறோம். உங்களுக்கு நெய் சேர்த்து பண்ணுற மைசூர் பாக் பிடிக்காதுன்னா ஆல்ரெடி நான் ஆயில் வச்சு எப்படி மைசூர் பாக் பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த சர்க்கரை முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல ஒயிட் கலரில் நொறையாக வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், பாகு பதம் எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு கரண்டியில் கொஞ்சமாக அந்த பாகு எடுத்துகிட்டு லேசாக விரலில் தொட்டுக்கோங்க. 2 விரலில் வச்சு இது போல் இழுக்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் இன்னும் பாகு பதம் வரலை. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கலந்துகிட்டே இருக்கணும். மறுபடிக்கும் கம்பி பதம் செக் பண்ணி பாருங்கள். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாகு பதம் வந்துருச்சு. ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி நல்லா உடஞ்சிச்சில. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு நெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து 1/4 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் இதில் 1/2 கப் அளவு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பாகு பதம் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா, அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம நெய் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கலரணும். இது போல் நீங்கள் பாகில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து கலரும் போது நல்ல சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த பாகு பதம். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா கம்பி பதத்தை தாண்டிட்டாலோ நம்மளுக்கு மைசூர் பாக் ஒன்று ஹார்டாக வரும், அப்படி இல்லைன்னா ரொம்ப சுவியாக இருக்கும். அதனால் இதில் ரொம்ப கவனம் தேவை. மைசூர் பாக்கோட அளவுகள் ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. 1 கப் அளவு கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு நெய். இது மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மைசூர் பாக்கோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் நம்ம ரொம்ப தண்ணியாக சேர்த்துருந்தோம்ல, இப்போ கொஞ்சம் எல்லோயிஷாக மாறி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா கெட்டியாகிட்டு அந்த கடாயில் நல்லா உருண்டு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல மீத ஒரு 1/4 கப் நெய், அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம நெய் நல்லா சேர்த்து பண்ணோன்னா தான் வாயில் கரையிறது போல் மைசூர் பாக் கிடைக்கும்.
நம்ம நெய் வந்து குறைவாக சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் மீதம் இருக்க அந்த கொஞ்சம் நெய்யை நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்துட்டே இருங்க. நான் சொன்னது போல் கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குல்ல. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இது இன்னும் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக நெய் எடுத்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கூட நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரீச் பண்ணிருச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெய் தடவி வச்சுருக்க ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிடணும். நீங்கள் ட்ரே இல்லைனா பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு மாற்றிக்கலாம். எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்கல்ல, நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மைசூர் பாக் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை ஆறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். சில டைமில் சீக்கிரமாக ஆறிடும், சில டைமில் 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை டிமோல்டு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டில் இந்த ட்ரேயை கவுத்திட்டு லேசாக டேப் பண்ணிங்கன்னா இது போல் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கத்தி எவ்வளோ சுலபமாக உள்ளே இறங்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம அதிகமாக நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை கட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மைசூர் பாக்கு வந்து 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நெய் மைசூர் பாக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த நெய் மைசூர் பாக்கை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் இப்போ உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதோட டெக்ஸ்சர். வாவ், இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் உடைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லைன் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தீபாவளிக்காக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய விதமான மைசூர் பாக் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.